விளம்பரத்திற்காக பெருந்தலைவர் காமராஜரை அவருடைய புகழை குறைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சதி செயலை செய்திருக்கிறார். இது வன்மையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் இந்த மண்ணின் விருந்தினமாகக்கூடிய மண்ணின் மைந்தர் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய வீர தமிழன், 2 பிரதமர்களை உருவாக்கிய கிங் மேக்கர் என்று சிறப்பு பெற்றவர். அவருடைய ஆட்சி காலம் தமிழகத்துடைய பொற்காலம். அணைகளை கட்டியவர், சாலைகளை அமைத்தவர், பள்ளிக்கூடங்களை திறந்தவர், கல்விக்கண் திறந்தவர் என்ற மக்களால் போற்றப்பட்ட பெருந்தலைவர் காமராஜரை பற்றி இழிவாக எங்கள் சிவாசி பகுதியைச் சேர்ந்த தமிழ்நாட்டு அடித்தார் என்பதும், விருதுநகரை சேர்ந்தவர்கள் கலப்படம் செய்தார் என்று சொல்லி அவருடைய பேச்சிலே அந்த வாதத்தை நான் பார்த்தேன். அது கண்டிக்கத்தக்கது. அது சம்பந்தமாக நாடார் சமுதாயத்தினுடைய சங்கங்கள் சார்பாக சாத்தூரில் 9ஆம் தேதி நாடார் மகாஜன சங்கத்தினுடைய பொதுச் செயலர் அண்ணன் கரிகோராஜ் அவர்கள் முக்தார் அவர்களை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார். அதை தார்மீக ரீதியாக அதிமுகவுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் அதில் கலந்து கொள்வார்கள். அதில் கலந்து சமூக பிரச்சனை. பெருந்தலைவர் காமராஜர் இந்தியாவுடைய மைந்தனாக இருக்கலாம், தமிழ்நாட்டுடைய செல்ல பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் எங்கள் மண்ணினுடைய உரிமையவர், இந்த மண்ணுக்காக உழைத்தவர். விருதுநகர் மாவட்டம் என்று சொன்னாலே பெருந்தலைவர் காமராஜர் மாவட்டம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு புகழை பெற்றவரை சிறுமைப்படுத்துகின்ற அந்த யூடியூபர் முக்தார் அவர்களை விருதுநகர் மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக கண்டிக்கிறது. அவர் போன்றவர்களை உடனடியாக கை செய்ய வேண்டும். அவரை கை செய்வதன் மூலமாகத்தான் இது போன்று யாரும் சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை, ஒரு சமுதாய புரட்சியை உண்டாக்கிய ஒரு தலைவர்களை, நாட்டுக்காக உழைத்த தலைவர்களை இழிவுபடுத்தி பேசி விளம்பரத்தை அடைகின்ற ஒரு நிகழ்ச்சியை தடுக்க முடியும். தடுக்க வேண்டும் என்று சொன்னால் திமுக அரசு அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும். திமுக அரசு அவரை கைது செய்யாமல் இருப்பவருடைய நோக்கமே இன்றைக்கு சவுக்கு சங்கரை கைது செய்யறாங்க. அவர் மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு தொழில் தவறு பண்ணல, இல்ல கஞ்சா விற்கல, சாரா விற்கல, அவரை தேடி தேடி பிடிச்சு விரட்டி பிடிச்சு கைது பண்றாங்க. ஆனா இந்த நாட்டில் பிரச்சனையை உண்டாக்கி பிரச்சனையான ஒரு பேட்டியை கொடுத்த முக்தார் அவர்களை, யூடியூபர் முக்தார் அவர்களை தமிழக காவல்துறையோ தமிழக அரசோ முதலமைச்சர் ஸ்டாலினோ இன்னும் வரை கைது செய்யாமல் இருப்பது சந்தேகத்துக்குரிய இடத்தை கொடுக்கிறது. திமுகவுடைய வேலையாக இது இருக்குமோ என்று எண்ணக்கூடியது. முக்தாரை பொறுத்த மட்டும் அவர் ஒரு திமுகவுடைய அனுதாபி, திமுகவுடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர். ஆகவே அவர் பெருந்தலைவரை பற்றி சிறுமையாக பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. விருதுநகர் மாவட்ட அதிமுகவும் ஒட்டுமொத்த விருதுநகர் மாவட்ட மக்களும் தமிழக மக்களும் அவருடைய முக்தாருடைய செயலை கண்டிக்கிறார்கள். பெருந்தலைவருடைய புகழை எவனாலும் மறைக்க முடியாது, யாராலும் மறைக்க முடியாது. இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் பள்ளியிலே படித்திருப்பார் சொன்னால் அவர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை உண்டுதான் அந்த உணவை உண்டுதான் தன் உடலை வளர்த்தார்கள், தங்களுடைய அறிவை வளர்த்தார்கள். அப்படிப்பட்ட தியாக சிலர் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி குறை சொன்ன முக்தார் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். ஆமா, 100 நாள் வேலை திட்டத்துல பேரை மாறிட்டான். இல்ல, காந்தி பேரெல்லாம் காந்தியினுடைய பேருக்கும் புகழுக்கும் பெருமை சேர்க்கின்ற அரசு தான் பிஜேபி அரசு தான், அதிமுக அரசு. நாங்களெல்லாம் இப்ப தியாக செலவுகளை மதிக்கின்றவர்கள். இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியுடைய வேண்டுதலுக்காக 125 நாளாக மத்திய அரசு ஆக்கியிருக்கு. எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் தனது மேடை பேச்சிலே சொல்லியிருக்கிறார்கள், அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் 125 நாள் இருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு, பெண்களுக்கான வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும் என்று சொல்லியிருக்கார். அது மட்டுமல்ல, வாரம் ஒரு முறை அவர்களுக்கு ஊதியங்கள் பணம் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே அதிமுக அரசு கிராமப்புற மக்களுடைய மேம்பாட்டுக்காக 150 நாளாக வேலை வாய்ப்பை கொடுத்து இன்றைக்கு 100 நாள் இருப்பது அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் எடப்பாடியார் 150 நாளாக உயர்த்தி கொடுப்பார். அரிசி அட்டை வைத்திருப்பவர்களுக்கு போராடி 20 ஆண்டுகள் புதிய ஓய்வூதிய திட்டம் அறிவிச்சிருக்காரு. அது ரைட்டு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு ஊழியர்களை பூரா விரும்பி கலைச்சு வெந்நீரை ஊத்திருக்காரு. விரும்பி கலைச்சு வெந்நீரை ஊத்திட்டாரு. அதை முழுசா படிச்சு பார்த்தா அதுல தவறுகள் நிறைய இருக்குது. அந்த தவறுகள்லாம் பென்ஷன் வாங்கினாத்தான் அதனுடைய உண்மையான தன்மை தெரியும். அதுபோல் ஏமாற்றுத்தனமான ஒரு நாடகத்தை அதிமுக தலைவர்கள் செய்ய மாட்டார்கள்.
அதிமுக தலைவர்கள் எடப்பாடி போன்றவர்கள் செய்ய மாட்டார்கள். ஆகவே அந்த அரசு ஊழியர்களுக்கான பென்ஷன் திட்டம் என்பது ஒரு ஏமாற்று வேலையாகத்தான் எங்களுக்கு தெரியுது. இன்றைக்கு அரசியல் வல்லுநர்களும் அரசியல் தலைவர்களும் இது சம்பந்தமான இருக்கின்ற பேட்டிகளை பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு குழப்பம் இருக்கிறது. அது முழுமையாக அரசு ஊழியர்களுக்கான சலுகையாக தெரியவில்லை. ஆகவேத்தான் நான் சுருக்கமாக சொல்லி விருந்து கலைத்து அவர்களுக்கு வெண்ணி ஊற்றி விட்டார் முதலமைச்சர். எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அனைத்து இடங்களிலும் சொல்லியிருக்கிறார். எங்களுடைய பொதுக்குழுவிலே அதை பேசியிருக்கிறார். இன்றைக்கு மக்கள் படுகின்ற துன்பம் கோணங்களுக்கு நீங்க வேண்டும் என்று சொன்னால், தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் 5000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்க வேண்டும் என்று சொல்லி கடுமையாக போராடினார். ஆனால் அந்த போராட்டத்தின் விளைவாக இந்த அரசு, திமுக அரசு 3000 ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள். இது ஏற்புடையது அல்ல. மக்கள் விரும்புவது 5000 ரூபாய். எடப்பாடியார் ஆட்சி அமைந்தவுடன் 5000 ரூபாய் பொங்கல் அவர் சொன்னதை போல 5000 ரூபாய் தைப்பொங்கல் பரிசு வழங்குவார். கரும்பு, வெல்லம், சர்க்கரை, சீனி எல்லாம் வழங்கி அந்த பொங்கல் பொருளோடு 5000 ரூபாய் ஊக்கத்தொகையாக பொங்கல் பரிசு எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த பின்பு அடுத்த ஆண்டு வழங்குவார். தேர்தல் அதிமுக கடைசி தேர்தல் அமித்ஷா அதிமுகவா மாற்றிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அது இயலாதவருடைய வார்த்தை. காங்கிரஸை பத்தி ஜோதிமணி, கரூர் எம்பி ஜோதிமணியே சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் எப்படி இருக்கு, அது எந்த நிலைமையில இருக்குன்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. அதனால காங்கிரஸ் கட்சி கலகலத்து போச்சு. திமுகவுடைய தோல்ல ஏறிதான் அவங்களால சவாரி செய்ய முடியும். அண்ணா திமுக, திமுக இதுதான் கிளைக்கழகம், வட்டக்கழகம், வாதக்கழகம், கீழ்மட்ட வரைக்கும் இருக்கக்கூடிய அஸ்திவாரம் உள்ள கட்சிகள் 2 கட்சி தான். அதை நாங்க பேசலாம், திமுக எங்களை பேசலாம். எங்களுக்குள்ள வலு இருக்கு. ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு எல்லாம் அந்த வலுவெல்லாம் கிடையாது. அவங்க எங்களை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கும் அண்ணா திமுக அடிமை கிடையாது. யாருக்கு உறவுக்கு கை கொடுப்பார் எடப்பாடியார், உரிமைக்கு குறை கொடுப்பார். அதிமுக பாஜக கூட்டணி வைத்ததுனாலதான் கூட்டணிக்கு எந்த கட்சி வரமாட்டீங்க அப்படின்னு மாணிக்கிறார். இப்பதான் இந்த ஆண்டு பிறந்திருக்கு. இந்த ஆண்டு பொங்கல் முடியட்டும். எந்தெந்த கட்சிகள், எத்தனை சமூக அமைப்புகள், சமுதாய அமைப்புகள் எடப்பாடியாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, அண்ணா திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க சொல்லி நீங்க பார்க்கத்தான் போறீங்க. தமிழ்நாட்டு மக்களும் திமுக தலைவர்களும் மாநில போன்றவர்களும் அத்தனை பேரும் அதை பார்க்கத்தான் போறாங்க. கூட்டணிக்கு பலமான கூட்டணியை எடப்பாடி அமைப்பார். எங்கள் பக்கத்திலே வரக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து திமுகவும் அதிமுகவும் தான் களத்துல இருக்கு களத்தில் அவங்களும் கிடையாது சார். அவங்கெல்லாம் போக்கஸ் தான். களத்தில் இருக்கக்கூடிய அண்ணா திமுகவும் திமுகவும் தான். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யானை வாக்குறதுக்கு வெள்ளெழுத்து தேவையில்லை. யானை துண்டா தெரியும். அண்ணா திமுக என்ற ஒரு பெருங்கொண்ட சிங்கம், திமுக என்ற ஒரு மதம் கொண்ட யானை, மதம் கொண்ட யானையை சினம் கொண்ட சிங்கம். அண்ணா திமுக எடப்பாடியார் வீழ்த்துவார், வெற்றி பெறுவார். இதுதான் களம். யாரு வந்தாலும் கூட்டம் வரும். யாரு வந்தாலும் சினிமா ஸ்டார்கள், யாரு வந்தாலும் கூட்டம் வரும். யாரு ஒரு சினிமா ஸ்டார்கள், ஒரு உச்ச நட்சத்திரங்கள், யாரு ஒரு கடையை திறந்து வைக்க வந்தா கூட அங்க 10,000 பேர் தருவாங்க. டிராபிக் ஜாம் ஆகும். அதெல்லாம் ஓட்டா மாறக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அவருடைய ஆசை, அதன் நிராசை. நிச்சயமாக இந்த களம் அவர்களுக்கு பல பாடங்களை கற்பிக்கும். பல பாடங்களை உறுதியாக கற்பிக்கும். களத்தில் போராட வேண்டும் சொன்னால் பூத்துல ஆளு நிக்கணும். பூத்துல ஆள், கோழி போடுறதுக்கு ஆள் நிக்கணும். வாக்குச்சாவடி முகவர் PLA2 எந்த கட்சியில் அமைச்சிருக்காங்க? தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பூத்திலையும் PLA2 போட்டு தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் வாங்கிய கட்சி அண்ணா திமுக. அடுத்து திமுக. வேற எந்த கட்சி வாங்கியிருக்கு? காங்கிரஸ் கட்சிக்கு 204 தொகுதியிலும் வேட்பாளர் பாட்டுக்கு ஆள் இருக்கா? வேற எந்த கட்சிக்கு ஆள் இருக்கு? தாவேக்கால ஆள் இருக்கா? அண்ணா திமுக 10,000க்கு மேற்பட்டவர்கள் இன்னைக்கு விருப்பமனு கொடுத்திருக்காங்க. தமிழகத்துல, இந்திய வரலாற்றுல ஒரு ஸ்டேட் கட்சிக்கு, ஒரு மாநில கட்சிக்கு 10,000க்கு மேற்பட்டவர்கள் விருப்பமனு கொடுத்த வரலாறு உண்டா? விருப்பம் இல்லாம அவங்க விருப்பமனு கொடுத்தாங்க. 10 நாளா தலைமை கழகத்துல நாய் சாலையில கூட்டமா நினைச்ச அதிமுக எடப்பாடி மீது நம்பிக்கை வைத்தானே வந்தாங்க. அதிமுக நம்பிக்கை வைத்தானே வந்தாங்க. இது அதிமுக மக்களுக்கான கட்சி, உரிமைக்கான கட்சி, மக்கள் விடுதலைக்கான கட்சி, மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி. இந்த கட்சியை மக்கள் நம்புகிறார்கள். கூட்டணி பலமாகவும் வெல்லுவார் எடப்பாடி. உங்கள் பண்டிகைக்கு முன்பாக அதிமுக நிறைய முக்கிய தலைவர்கள் தாவாக்காரர்கள் இணைவார்கள் சொல்லி செங்கோட்டையன் பேட்டி கொடுத்தாங்க. ஏற்கனவே சம்பந்தம் சொல்லிட்டேன். ஒருத்தருமே அண்ணாவை விட்டு ஒருத்தரும் போக மாட்டாங்க.
அதிமுக விட்டு எடப்பாடியை விட்டு ஒருத்தரும் போக மாட்டாங்க. அது வந்து உறுதி. சும்மா சொல்லுவாங்க. அதிமுக விட்டு வெளியேறி 20 வருஷம் ஆனவங்க, எக்ஸ் எம்எல்ஏ 30 வருஷம் பாட்டு இருந்தவங்க, அவங்க 1-2 பேர் போனா அதிமுக கணக்கா? அதெல்லாம் கணக்கு கிடையாது. திமுக இருந்து பல பேர் போயிருக்காங்க, அதிமுக இருந்து பல பேர் போயிருக்காங்க. அது தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் நடந்திருக்கு, புரட்சி அம்மா காலத்தில் நடந்திருக்கு, இப்பயும் நடக்குது. அவங்க எல்லாம் காலாவதி ஆனவங்க. அவங்க போறதுனால அதிமுக ஒண்ணு இதாகிறது. தலைவர் காலத்துல எஸ்டிஎஸ் போனாரு, மிகப்பெரிய ஜாம்பவான் எஸ்டிஎஸ். அவர் வெளியேறி போகும்போது கூட அதிமுக யாரும் போலயே. அம்மா இருக்கும்போது அழகு திருநாவுக்கரசு போனாரு, ராஜ கண்ணப்ப போனாரு, இத்தனை பேர் போனாங்க. அதிமுக போயிடுச்சா? சாகிற வரைக்கும் இருக்கிற வரைக்கும் முதலமைச்சர் இருந்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இறக்குற வரைக்கும் முதலமைச்சர் இருந்த தலைவி புரட்சி தலைவர் அம்மா. அதிமுக ஒண்ணு சலசலப்பு அஞ்சாது. எடப்பாடி அப்படித்தான். எடப்பாடி இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் கரண்ட்ல வேலை செய்யக்கூடியவர்கள், இன்றைக்கு உழைக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் எடப்பாடியுடைய கரம் பார்த்து இருக்கிறோம். அவரை கைபிடித்து வருகிறோம். ஒதுங்கினவர்கள், ஓரம் போனவர்கள், வேண்டாம் அரசியல் என்று ஒதுங்கி விட்டவர்கள் இன்றைக்கு ஏதாவது ஒரு கட்சிக்கு போகணும்னு சொல்லி போறாங்க. அதெல்லாம் அதிமுக சொல்லி கணக்கெடுத்தீங்கன்னா அது ஏமாற்று வேலை கிடையாது. அதிமுக விட்டு எங்கள் பொதுச்செயலாளர் பச்சை தமிழர் புரட்சி தமிழர் எடப்பாடியை விட்டு யாரும் வெளியேற மாட்டார்கள். ஆமா, இஸ்லாமிய சமுதாயத்துடைய மக்களுடைய ஓட்டுகள் எங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். பொதுக்குழுவே எங்களுடைய புரட்சி தமிழர் பச்சை தமிழர் எடப்பாடியார் பொதுச்செயலர் எடப்பாடியார் தெளிவாக சொல்றாரு. கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. திரும்ப நான் சொல்றேன், கூட்டணி என்பது துண்டு மாறி, கொள்கை என்பது வேட்டி மாறி. நாங்கள் துண்டை கூட இழப்போம், வேட்டியை இழக்க மாட்டோம். நன்றி, வணக்கம்.